ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிட்டு கிளம்புறோம். சரியா? ஸோ இது என்னோட ஃபோன். இது பஸ் இது வந்து OnePlusல வந்து 11. இது OnePlus 11 பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. மொபைலும் உண்மையிலே தரமாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 23,500 8GB ரேமு 128 தான். சரியா? உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். ஏன்னா இது மொபைல் நல்லா இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வீடியோலையும் காமிச்சிட்டோம், முந்தா நாள் வீடியோலையும் காமிச்சிட்டோம். கேமராவும் சூப்பராக இருக்குது. சரியா? அதனால் தைரியமாக வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா 23,500. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 8/128. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் மொபைலாக போட்டுடலான்னு பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூவில் வந்து IQ Neo 7 Pro, IQ Neo 7 Pro பாக்ஸு சார்ஜர் ஸோ எல்லாமே இருக்குது இதுக்கு. இதோட மொபைல் எதுப்பா இது? இதோட மொபைல் அந்த அதுவா ரெட் ஆரஞ்சு கலர் அது கஸ்டமர் இதில்ல அது. ஸோ ஓகே, 20,000 போட்டிருக்காரு. அது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தோணுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் அதிகம்தான் இது. ஸோ இருந்தாலும் வந்து நம்ம வந்து கஸ்டமர் சொல்கிறது தான் நம்ம கேட்க முடியும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் பாஸு. நமக்கு வந்து தெரியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாண்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ நம்ம வந்து இதை கம்மி பண்ணி கொடுங்கன்னு நம்ம கேட்க முடியாது. அவர்கிட்ட நாங்கள் ஆல்ரெடி கேட்டோம், கம்மியாக கேட்டோம். அவர் தரமாட்டேன்ட்டார். நீங்கள் இந்த ரேட் போடுங்க, விற்கலைன்னா பரவாயில்ல கொடுத்துருங்க. 12GB ரேமே 256 120 வாட்ஸ் சார்ஜரோடு இருக்குது. மொபைலில் எந்த இஷ்யூமே இல்லை. நான் ஏன் கம்மியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு 20,000 சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அதுதான் வீடியோ இப்போ கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்று கூட ஒருத்தர் பார்த்துட்டு வாங்கலான்ற ஐடியாவில் தான் வந்தார். பட் ஆனால் என்னன்னு தெரியல, இங்கே வந்து பார்த்துட்டு வேறு ஒரு மொபைல் வாங்கிட்டு போயிட்டார்லப்பா, வேறு ஒரு மொபைல் வாங்கிட்டு போயிட்டார். ஸோ அது வந்து அவங்களோட இது தான். ஒருத்தர் தேவை இருக்கும், தேவை இருக்காது. சரியா? நமக்கே தெரியாது ரேட்டு எது கரெக்டுன்னு தெரியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் போட்டோம். இது ரொம்ப சீப். இது வாங்கிட்டாங்க ஒரு ஆள். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டோம். இந்த ஸ்டாக் வீடியோ போடும்போது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டோம். ஸோ இது வந்து வித்துருச்சு. இது ஸோ விற்றதை நம்ம காமிக்கக்கூடாது தான். இருந்தாலும் ஒரு வாட்டி சும்மா பார்க்குறதுக்காக காமிக்கிறேன். நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. பாக்ஸு 120 வாட் சார்ஜரோட 10,500 கொடுத்துட்டோம். சரியா? கொடுத்ததை யாரும் கேட்காதீங்க, முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 10 Pro 5G மொபைல். பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 18,000 சொல்கிறாப்புல. சரியா? மொபைல் வந்து இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் மொபைல். சரியா? ஒரு 500 வேணால் கம்மி பண்ணி கேட்கலாம், நீங்கள் ஐடியா பண்ணிட்டு சொல்லுங்கள். பட் ஆனால் 8/128 சார்ஜரோடு இருக்குது. மொபைல் தரமாக இருக்குது. கேமரா பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், கேமரா காட்டுற பாருங்கள். கேமராலாம் கண்ணாடி மாதிரி தான் இருக்குது. இது வரைக்கும் சர்வீஸ் போல். ஸோ மொபைல் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த மாடல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பழசாக இருந்தால் கூட இதெல்லாம் வாண்டட் லிஸ்ட்டில் உள்ளது. இதெல்லாம் திடீர்னு நீங்கள் 10 Pro எங்கே போனாலும் கிடைக்காது. நீங்கள் மற்ற 11R 12R அது 13R கூட வாங்கிடலாம். 10 Pro வந்து ரேர் மொபைலில் அதுவும் ஒன்று. சரியா? இதனால் பாருங்கள், உங்களுக்கு ஐடியா, உங்களோட ஐடியா தான் பஸ்ட்டு. சரியா? 18,000 சொல்கிறாப்புல. 8/128. இது ஒரு டேப். இது கஸ்டமர் வந்து V7 சீல்டு கட்டு. இது புதுசு இது. சரியா? அதனால் நாங்களே ஓப்பன் பண்ணல. இந்த பக்கம் பிரித்தா இந்த பக்கம் சீல்டு ஓப்பன் ஆகுது, அந்த பக்கம் சீல்டு உடைக்கலை. ஸோ அது எதுக்கு அதை போட்டு பிச்சுட்டு அப்படின்னு வச்சிட்டோம். ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கோம்? தண்ணியா? எடுத்துக்கங்க, தண்ணி கொடுப்பாங்க பாவம். 464 464 இது. சரியா? இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் இந்தம்மா சில்லறை இல்லையே என்கிட்ட. சரிந்தாப்பா, அந்த அம்மாவுக்கு அவன் ஒரு 50 ரூபா கொடுத்து விடு தம்பி. 50 ரூபா எடுத்து. டோக்கன்லாம் நான் எங்கேம்மா போகிறேன். வச்சுக்க, 50 ரூபா வச்சுக்க ஓடு. தலைவலி. விவோவில் வந்து Y100A 5G மொபைல் இது. ஆனால் பேக் டோர் உடஞ்சிருக்கு. சரியா? பேக் டோர் உடஞ்சிருக்கு. 5G மொபைல் தான் இது.
சார்ஜ் இல்லை போல இருக்குது. ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே தான். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நிறையா போட்டுட்டோம். ஸோ போட்டதையே போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோன்னா ஸோ அடுத்த மொபைலுக்கு போயிடலாம். 9,000 என்னமோ போட்டிருந்தார் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 13 வந்து 128 பேட்ரி ஹெல்த் ஹெவியாக இருக்குங்க. 88 இருக்குது இதில். 26,500, அதாவது 26,500. ஸோ 26,500 மொபைல் ரொம்ப தெளிவாக இருக்குது. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி, ஸோ எல்லாமே ஒர்க் ஆகுது. 26,500 13 கிடைக்க மாட்டேது. இப்போல்லாம் 2 நாளாக எனக்கு 2 நாளாக இல்லை, ஒரு 10 நாளாகவே ஐஃபோனே வர மாட்டேது தெரியுமா? அந்த அளவுக்கு டிமாண்டாக இருக்குது. ஐஃபோன் செகண்ட்ஸே வரல. ஸோ 128 GB இது. ஸோ பேட்ரி ஹெல்த் எவ்வளோ? 88. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. மொபைலோட கலரும் சூப்பராக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 26,000, 26,000 இது. இது MI 11X நிறையா போட்டுட்டோம். அவர் வந்து இன்றைக்கி வந்து அதிரடியாக 9,000 என்னமோ கம்மி பண்ணியிருக்காரு. 9,000 போட்டிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் A33 5G மொபைல். சாம்சங் கேலக்ஸி A33 5G மொபைலு 14,500. மொபைல் வந்து இங்கே இன்னுக்குள்ளே இருக்குது. A35 5G மொபைல் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோன்னா 14,500 கொடுத்துருக்கோம். 5G மொபைலு 8/128 தான். மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது. A35ன்றனால உங்கள் ஐடியா தான். அப்போ இதில் நிறையா போட்டுருவோம். சும்மா அடுத்தடுத்து கடகடன் காமிச்சிட்டு கிளம்புறோம், அவ்வளோதான். இது வந்து MIயில் 11X Pro வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் தான் இருக்குது. சார்ஜர் பாக்ஸு மொபைலும் தான். விலை வந்து பார்த்திங்கன்னா 11,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. 8/128. ஸோ ஆனால் மொபைல் நல்லா தெளிவாக தான் இருக்குது. ஓரளவுக்கு பவுச் அடையாளம் சைட்லலாம் இருக்குது. பட் ஆனால் மொபைல் கண்டிஷன் நல்லா இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 11,000. இது உள்ளே வச்சுருவேன். 8/128 தான். இது வந்து பார்த்திங்கன்னா நத்திங்கில் வந்து 2A 5G மொபைலு. விலை வந்து பார்த்திங்கன்னா 10,000 கொடுத்துருக்காப்புல. டிஸ்பிளே ஒரிஜினலு, கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஸோ பிளாக் டாட் இருக்குது. பிளாக் டாட்டுன்றது உங்களுக்கு தெரியும், உடஞ்சிருக்கிறதுனால பிளாக் டாட் வந்துருச்சு. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. சார்ஜ் இல்லை போல் இருக்க. சரி, ஓகே. இது பாருங்கள். இது உள்ளே வச்சுருவேன். ஆன் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நிறைய செக் பண்ணிட்டோம், பார்த்துட்டோம், நோண்டிட்டோம். ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10,000 தரோம். Oppo Reno 13 Pro யாராவது வாங்கியிருக்காங்க? இல்லை, நான் யாரோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. 13R வித்தாச்சு. Oppo OnePlus 13R இருக்குல்ல, இது ஒருத்தர் காசு போட்டார். சரியா? இது சும்மா பொய் சொல்லக்கூடாது. 2-3 பேர் கேட்டாங்க. அதில் ஒருத்தர் காசு போட்டு வாங்கிட்டார். வாரண்டி உள்ள மொபைலு வாங்கி எவ்வளோ வாரண்டி இருக்குதுன்னு சொன்னோம். இதில் போட்டோமே பரவாயில்ல, வாங்கலாம். பஸ் இது வாரண்டி இருக்குது 34. இதை பாருங்கள், 6ஆம் மாதம் வாங்கிட்டாங்க. நான் சும்மா காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம கொடுக்க முடியாது. இது காசு போட்டார், அவருக்கு அட்ரஸும் அனுப்பிட்டார். மொபைல் தகன்னு இருக்குது. ஒரு கிராச் டென்ட்டு கிடையாது. 12,256 அப்படியே உள்ளே வச்சுருவேன். பூ மாதிரி உள்ளே வச்சிரு அப்படியே. இது வந்து பார்த்திங்கன்னா Oppo Reno 13. இதுதான் விலை குறைச்சிட்டாப்ல. எவ்வளோ தெரியுமா? இப்போ 21,000 இது. ஆனால் இது யாரோ வாங்கின மாதிரியே ஞாபகம் இருக்குப்பா. வாங்கினாங்களா இல்லையா தெரியலையே. இது பார்ப்போம். இது வேறு வாங்கினதை போய் பேசிட்டு அப்புறம் நாளைக்கு அதுக்கு சேர்த்து இன்னொருத்தர் காசு போட்டுற போகிறார். இல்லை வாங்கலை. ஓகே, இது வாங்கலை பாஸ். இது Oppo Reno 13 Pro 5G மொபைலு இன்னும் வாங்கலை. விலை வந்து பார்த்திங்கன்னா 21,000, 21,000 சொல்லி போட்டிருக்கு. ரேட்டு கம்மி பண்ணியிருக்கோம். ஏன் ஆக்சுவலாக வந்து இந்த மொபைல் வந்து நம்ம வந்து 22,000 போட்டிருந்தோம். இப்போ வந்து அவர் 1000 கம்மி பண்ணியிருக்காப்புல. 21,000, 12 GB ரேமு, 256. சரியா? இதையும் உள்ளே வச்சுருவேன். இது உள்ளே வச்சிரு. மொபைல் எங்கே இதாக இருக்குது. இது வந்து என்ன ப்ராப்ளம்னு சொல்லலை. இது கண்ணாடி உடஞ்சிருக்கு பஸ். கிளாஸ் உடஞ்சிருக்கு. ஆமாம், 12,256. கிளாஸ் மேலே உள்ள கிளாஸ் தான், வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. கிளாஸ் வந்து ஒரு 2,000 3,000 ஆகும்னு வைங்களேன்.
அது வாங்கி நீங்கள் மாட்டுறதா இருந்தால் மாற்றிக்கங்க, இல்லாட்டி அப்படியே கூட யூஸ் பண்ணுங்களா, என்ன ஆக போகுது. மேலே ஏற்கனவே கிராச் காட்டிருக்கு, அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். 10 வருஷம் ஆனாலும் அது பாடி யூஸ் ஆகிட்டு கிடக்கும். இது ரெட்மியில் 12, இது ரெட்மி 12 அதான் 6 128 பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 4G மொபைலாக போச்சு. 5Gயாக இருந்தால் இந்நேரம் பறந்துருக்கும். மொபைல் லுக்கு பாருங்களேன், ஏதோ 60,000 ரூபா போன மாதிரியே இருக்குது. வெறும் 7,000 ரூபாங்க இது. லுக்கை பார்த்தீங்கன்னா பெரிய ஃபோன் மாதிரி இருக்குது. 8 128 இல்லை 6 128 6GB RAM 128 வெறும் 7,000 ரூபா தான் இது. கேமராலாம் வேறு லெவலில் இருக்கும். இந்த மொபைலில் கேமரா கொஞ்சம் செக் பண்ணி போட்டேன். அதே மாதிரி டிஸ்பிளேயும் ஹை குவாலிட்டி தான். ஸோ 7,000 ரூபாய்க்கு வந்து பரவாயில்லையே உங்களுக்கு. 4G 5G மட்டும் இருந்துச்சுன்னா இது 18,000 ரூபா கூட சொல்லுவாங்க சில பேர். ஸோ கேமராலாம் செம்மையாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா. ஆக்சுவலாக மொபைலே புது மொபைல் தான் இது. ஓகே, டிஸ்பிளே சூப்பராக இருக்குது பாஸ். இது டிஸ்பிளே தான் மெயின் இதில். ஸோ அவ்வளோதான். பாக்ஸ் தான் இங்கே ஒன்று இருக்குது, பாக்ஸோட உள்ளது. MI 11 10i MI 10i கொஞ்சம் பழைய மாடல் தான் இது. MI 10iலாம் வந்து பழைய மாடலு. 5G மொபைலு. மொபைல் எப்படி இருக்குன்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்கு. இதெல்லாம் யாருதுப்பா? இதெல்லாம் யாருது? கஸ்டமரா எப்படி? செகண்ட் லைனா எழுதியிருப்பா. செகண்ட் லைன் எஸ். இந்த பாருங்களா, MI 10i சார்ஜரோடு இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 9,000. கேமரா செம்ம சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் சைலன்ஸில் வச்சுருவோம். இது சைலன்ஸில் வை. 9,000 ரூபா இது. 9,000 ருபீஸ் இது. மேலே ஏற்றி தான் இருக்கா? ரைட், ஓகே. ஸோ 9,000 ருபீஸ் 5G மொபைலு. 8 128 6 128 பாரு. 8 128 5G மொபைலு MI 10i. அப்புறம் இங்கே ஒரு மொபைல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் 8,500 ரூபா போட்டோம். இது கூட ஒருத்தர் கேட்டார் வாங்குறேன்டாரு, மறந்துடுதப்பா. ஐயோ, இந்த இது எங்கே ஒன்று என் போனீங்க இந்த இருக்கா? ஏன்னா இது கூட ஒருத்தர் கேட்டார் வாங்கினாரா என்னன்னு தெரில. முடிஞ்சிருச்சு. இது 8,500 ரூபா முடிஞ்சிருச்சு. இது நல்ல வேலை. சாம்சங் S20 FE 5G மொபைலு ஆல்ரெடி சோல்டு. சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது A3053. இது நான் போடவே இல்லை. காரணம் என்னென்னா இது ரொம்ப அதிக ரேட்டு. A73 வந்து நான் எவ்வளோ போட்டிருக்கேன்? இன்றைக்கி 7,000 ரூபாய்க்கு ஒன்று போட்டேன், 7,500 ரூபாய்க்கு ஒன்று போட்டேன், 11,000 ரூபாய்க்கு ஒன்று போட்டேன். இது போய் இது அதுவும் இல்லாமல் இந்த மொபைல் ரொம்ப பழசாக இருக்குது, அதனால நான் போடலை. எங்கே இந்த பூனை? இந்த ப்ளூ கலர் பூனை காணமே பாரு. ரைட் இந்த இருக்கு. இது போடக்கூடாதுன்னு தான் வச்சுட்டேன். ஏன்னா 12,500 ரூபாய்க்கு இது அவ்வளோ ஒர்த்து கிடையாது. 12,500 ரூபா. பேக் டோர் ஓப்பனாக இருக்குது பாருங்கள். இது கடைக்காரன் பார்த்தா கடந்து காத்துருவான். அப்போ வீடியோ போடுறதுல கூட இதை கேவலப்படுத்துகிறேங்க. ஏன்னா A53 5G மொபைலு இன்னும் ஜிபி 8 128 12,500 ரூபா போகாது எனக்கு தெரியும். அதனால தான் வீடியோவே போடல. இது காலையிலேருந்து இருக்குது. போடணுன்னா எனக்கு தெரியாது, சும்மாவே கழுவி ஊற்றுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் A73 ஒரே ஒரு சிம்மு ஒர்க் ஆகல பஸ். மொபைல் வந்து எப்படி இருக்குது தெரியுமா? செம்மையாக இருக்குது, தகன்னு இருக்கு. ஒரு சிம்மு ஏன் ஒர்க் ஆகலன்றத நான் சொல்கிறேன். என்னென்னா அந்த பையனுக்கு போட தெரில. சிம் கார்டு போடுறது சில பேருக்கு மர கலண்டவடங்களாம் இருக்கானுங்க. திருப்பி போட்டு அதில்
ஆணியை வச்சு குத்தி ஏதாவது பண்ணி விட்ருவானுங்க. அதனால இது ஒர்க் ஆகலை. ஆனால் ஒரு சிம்மு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக பக்காவாக வேலை செய்யுது. ஐயோ இவன் ஒருத்தர் கால் பண்ணிட்டான்ப்பா. கட் பண்ண